வருகின்றார். சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் கந்தனை கைலாயத்திற்கு அழைத்து வருகின்றார்கள். அந்த இடங்களை ரசித்துக் கொண்டே கந்தன் தன் தந்தையுடன் வருகின்றார். தாயை கண்டு கொள்ளாததை நினைத்து பார்வதி தேவி கவலைப்படுகின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் மகன் முதலில் கைலாயத்திற்கு வருவதால் எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் நந்தி தேவர் அங்கு வருகின்றார். கார்த்திகேயனை பார்த்ததும் சந்தோஷத்தில் குதிக்கின்றார். குமாரரே, நான் பரம சிவபக்தன். கைலாயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நேராக பார்வதியிடம் சென்று, அன்னையே, நாங்கள் எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டோம், நீங்கள் வாருங்கள் என்று பார்வதி தேவியை மட்டும் நந்தி முன்னதாகவே அழைத்து செல்கின்றார். கந்தன் நந்தியை ஆச்சரியமாக பார்க்கின்றார். சிவபெருமான் மகனை அழைத்து கொண்டு நடந்து செல்கின்றார். பார்த்தால் அங்கு நந்தி தேவர், பார்வதி தேவியின் தோழிகள், மற்ற பூதக்கணங்கள் எல்லோரும் சேர்ந்து கார்த்திகேயனை மேலதாளத்துடன் நடனமாடி வரவேற்கின்றார்கள். இந்த அன்பு கிடைத்ததில் கார்த்திகேயன் சந்தோஷத்தில் நிற்கின்றார். திரும்பி பார்த்தால் அன்னை பார்வதி தேவி ஆரத்தியுடன் கார்த்திகேயனின் அருகில் வருகின்றார்கள். அன்னை தன் மகனை ஆசையாக வரவேற்கின்றார்கள். ஆனால் கந்தன் அவர்களை பார்த்து கொண்டு விரக்தியாகவே நிற்கின்றார். தந்தையை அழைக்கின்றார். இருவரும் கந்தனை உள்ளே அழைத்து செல்கின்றார்கள். உள்ளே சென்றதும் பார்வதி தேவி அவர் கையை பிடித்து சந்தோஷமாக நடந்து வருகின்றார்கள். ஆனால் கார்த்திகேயன் கண்ணீருடன் அவர்களை கோபமாக பார்த்து கொண்டே நடந்து வருகின்றார். சிவபெருமானையும் கார்த்திகேயனையும் அமர வைத்து பார்வதி தேவி உணவளிக்கின்றார்கள். அப்பொழுது மகனின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு, இத்தனை காலமாக நான் இதற்காகத்தான் ஏங்கினேன். என் கைகளால் நான் உனக்கு ஊட்டி விடுகிறேன் என்று உணவை ஊட்டிவிட வருகின்றார்கள். ஆனால் கந்தன் அதை மறுக்கின்றார். பார்வதி தேவி கவலையாகிவிட்டார்கள். சிவபெருமான் சொன்னதும் ஒரு முறை மட்டும் கந்தன் வாங்கிக் கொள்கிறார். மீண்டும் அவர்கள் ஊட்டி விடுவதற்கு வந்ததும் தந்தையிடம், நான் ஓய்வெடுக்க செல்கிறேன் என்று கந்தன் கிளம்பிவிட்டார். அன்னை பார்வதி தேவி என்ன செய்வதென்றே புரியாமல் நிற்கின்றார்கள். ஒரு வனத்திற்குள் செல்கின்றார்கள். அங்கிருக்கும் கட்டைகளை எடுத்து செதுக்கி கந்தனுக்காக ஒரு பொம்மையை செய்கின்றார்கள். அதுதான் யானை பொம்மை. சிவபெருமான் அதை தூரத்தில் நின்று பார்க்கின்றார். அந்த பொம்மையை செய்து முடித்து பார்த்தால் பொழுது விடிந்துவிட்டது. அந்த பொம்மையை ஒரு பெட்டியில் மூடி வைத்து கந்தனின் அறையில் வைத்துவிட்டு ஒளிந்து நின்று பார்க்கின்றார்கள். கந்தன் அந்த பெட்டியை கூட கவனிக்காமல் வேறு இடத்தில் அமர்கின்றார். பார்வதி தேவி கவலையில் நேராக சிவபெருமானிடம் வருகின்றார்கள். நான்